ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கடனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்க எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேப் அப் ஓப்பன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ நீ கேப் அப் ஓப்பன் ஆனாலுமே நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே வந்து என்ன செய்யல, மார்க்கெட் வந்து நம்மளுக்கு போக முடியல. ஸோ நம்மளுக்கு மார்க்கெட் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, ப்ரீவியஸ் ஹைக்கு கீழே வந்து வந்துட்டாங்க. அதாவது நம்மளுக்கு ஓப்பன் அபோவ் வந்து என்ன செய்யல, மார்க்கெட் வந்து போகல, ஓப்பன் பிலோ தான் வந்து வந்திருக்காங்க. ஸோ கீழே இறங்கிட்டு அப்புறமா தான் நம்மளுக்கு ஒரு ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே. இதுல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, நம்மளுக்கு நம்மளோட லெவல்ஸ் நேத்து வந்து எடுத்திருந்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த லெவல்ஸ் உள்ள ஓப்பன் ஆயிருக்காங்களா, மேல ஓப்பன் ஆயிருக்காங்களா, நம்மளுக்கு ஒரு கேப் அப் ஓப்பன் கொடுத்தாலுமே நம்மளோட லெவல்ஸ்க்கு உள்ள தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, மார்க்கெட் அப்படின்றது வந்து இருந்திருக்காங்க. ஓப்பனே கொடுத்துருக்காங்க. சரியா? நம்மளுக்கு R1க்கு மேலேயோ இல்லை S1க்கு கீழே ஓப்பன் ஆனதா நம்ம லெவல்ஸ் வந்து மாத்துவோம். ஸோ அதுக்கு உள்ள நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன செய்வோங்க, சேம் லெவல்ஸே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே லெவல்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி பிரீமியத்துல நம்ம கொடுத்திருந்த லெவல்ஸ், சரிங்களா? பிரீமியத்துல இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்றத நம்ம வந்து தெளிவா கவனிக்கணும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரீமியம் ஓப்பன்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிகே அப்படின்றத கொடுத்து தான் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஓப்பனே ஆயிருக்கிறாங்க. ஸோ எத்தனை பேர் கவனிச்சீங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. நம்ம ஆல்ரெடி வந்து பிரீமியத்தோட வேல்யூ என்ன இருக்கு அப்படின்றதையும் கால்குலேட் பண்றதுக்கு ஒரு இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்கோம். சரியா? ஒரு இண்டிகேட்டர் வந்து என்ன செஞ்சிருக்கோம், நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு கீழே ஓப்பன் ஆயிருக்கிறாங்க அப்படின்றத பாருங்க. அதே மாதிரி கால் ஆப்ஷன் எந்த அளவுக்கு வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்கிறாங்க அப்படின்றத வந்து கவனிச்சிங்கனாலே வந்து உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு டிகே அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுக்கு இன்னைக்கு மார்க்கெட் வந்து என்னதுங்க, எக்ஸ்பெரி டே. ஓகேவா? இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து எக்ஸ்பெரி டே. ஸோ நம்மளுக்கு பிரீமியம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஃபுல்லா நம்மளுக்கு டிகே பண்ணி தான் இன்னைக்கு மார்க்கெட்டை ஓப்பனே பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாரி வந்து நெறைய நடக்கும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா அந்த பிரீமியம் அதிகமா இருக்கும் பட்சத்தில கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து என்ன செய்யுங்க, நீங்க ஹோல்டிங்லாம் பண்றவங்களா இருந்தீங்கன்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து பண்ணுங்க. சரி, இத நம்ம ஆல்ரெடி முன்னாடியே வந்து சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம் அப்டின்னா, பிரீமியம் அதிகமா இருக்கும்போது பொசிஷனலா ஹோல்ட் பண்றவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க அப்டின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இதுக்காண்டி தான் சொல்றோம். ஓகேவா? ஏன்னா இன்னைக்கு வந்து நம்மளுக்கு புட் ஆப்ஷன் எந்த அளவுக்கு கீழ விழுந்திருக்கிறாங்க. அதே மாரி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தான் அப் மூவ்மெண்ட்ல வந்து போயிருக்கிறாங்க. அதான் நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு மேல கூட என்ன செய்யலங்க, கால் ஆப்ஷன் அப்படின்றது ஓப்பன் ஆகல. ஓகேவா? ஸோ அத நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். ஓகே. சரி. ஸோ நம்ம நேத்து என்ன லெவல் எடுத்திருந்தோம்? அதாவது நம்மளோட கரண்ட் வீக் எக்ஸ்பைரில என்ன லெவல் எடுத்திருந்தோம், நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியோட லெவல்ஸும் நம்ம வந்து நேத்து வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். கரண்ட் வீக் எக்ஸ்பைரியோட லெவல்ஸ் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து என்ன செஞ்சிருந்தோம், நம்ம வந்து குடுத்திருந்தோம். ஸோ அதுல என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம், என்ன இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து நடந்தது எல்லாத்தையும் நம்ம வந்து தெளிவா வந்து பார்க்கலாம். ஸோ இதுல நம்ம நேத்து இண்டெக்ஸ்ல எடுத்திருந்த லெவல்ஸ் வந்து பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட். இதுல நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சரா என்ன வேல்யூ எடுத்திருந்தோம் அப்படின்னா 22,519 அப்படின்ற லெவல் வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஸோ அதே மாதிரி R1 22,930 அப்படின்ற லெவலும், R2 22,976 அப்படின்ற லெவலும் எடுத்திருந்தோம். S1 22,089 அப்படின்ற லெவலும், S2 22,031 அப்படின்ற லெவல் வந்து நம்ம என்ன செஞ்சிருந்தோம், எடுத்திருந்தோம். ஸோ இதுல மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நியர்பை R1 பக்கத்துல வந்து என்ன செய்யறாங்க, மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் ஆறாங்க. ஓப்பன் ஆனதுல இருந்து நம்மளுக்கு மார்க்கெட் கீழே தான் விழுந்திருக்காங்க. சரிங்களா? மார்க்கெட் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, கீழே தான் வந்து விழுந்திருக்காங்க. நம்மளுக்கு மார்க்கெட் வந்து கீழே எத்தனை பாயிண்ட் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓப்பன்ல இருந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு 260 பாயிண்ட் வரை என்ன செஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு மார்க்கெட் வந்து நம்மளுக்கு மேல இருந்து கீழே வந்திருக்காங்க. ஸோ அங்கே இருந்துதான் நம்மளுக்கு வந்து என்ன ஆயிருக்கு, மார்க்கெட் அப்படின்றது ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுத்திருக்கு. சரியா? ரிவர்சல் கொடுத்து நம்மளுக்கு எங்க வர போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு R2 வரை என்ன செஞ்சிருக்காங்க, மார்க்கெட் அப்படின்றது போயிருக்காங்க. R2க்கு மேல போனாலுமே நம்மளுக்கு R2க்கு மேல வந்து என்ன செய்யல, மார்க்கெட் அப்படின்றது நிலைபெறல. நம்மளுக்கு ரெண்டாவது நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, மார்க்கெட் அப்படின்றது R1க்கு கீழே வந்து தான் நம்மளுக்கு க்ளோசிங்கே நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. சரியா? R2க்கு கீழே தான் நம்மளுக்கு க்ளோசிங் அப்படின்றது வந்து நடந்திருக்கு. ஓகே. ஸோ இத நம்ம வந்து பிரீமியத்துல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றது தெளிவா வந்து பார்க்கணும். நம்மளுக்கு ஜஸ்ட் இதை மட்டுமே வச்சு வந்து என்ன செய்யக்கூடாதுங்க, நம்ம வந்து பார்க்கக்கூடாது. இதோட சேர்த்து நம்ம பிரீமியத்திலேயே வந்து என்ன செய்யணும், கம்பேர் வந்து பண்ணணும். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுக்கு மார்க்கெட் மேல இருந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன்ல இருந்து கீழே விழுந்திருக்கு. அப்ப நம்மளுக்கு இங்க யாரு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்றத நம்ம என்ன செய்யணுங்க, பிரீமியத்தை வச்சு மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். ஓகேங்களா? சோ அதே மாதிரி நம்மளுக்கு ரிவர்சல் இங்க இருந்து ஆயிருக்கு இல்லையா? நம்மளுக்கு எந்த இடத்துல இருந்து ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 22,600 அந்த ரேஞ்ச் பக்கத்துல இருந்து என்ன செஞ்சிருக்கு, நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது வந்து இண்டெக்ஸ்ல வந்து கிடைச்சிருக்கு. சோ அதே மாதிரி நம்மளுக்கு பிரீமியத்துல வந்து இண்டெக்ஸ்ல ரிவர்சல் கிடைச்சிருக்கு அப்படின்ற பட்சத்துல பிரீமியத்திலேயே நம்மளுக்கு ரிவர்சல் வாய்ப்புகள் இருக்குதா
அப்படின்றதையும் நம்ம வந்து என்ன செய்யணுங்க தெளிவா வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இங்க இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் கிடைச்ச மாதிரியே நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷன்லயும் நம்மளுக்கு இங்க இருந்து ரிவர்சல் அப்படின்றது வந்து வந்திருக்கு. ஸோ இதுல மீட்டிங் ஆயிருக்காங்க. அகைன் நம்மளுக்கு மீட்டிங் பண்ணிட்டு தான் என்ன செஞ்சிருக்காங்க, கால் ஆப்ஷன் அப்படின்றது நல்ல ஒரு ராக்கெட் மாதிரி என்ன செஞ்சிருக்கு, இங்க பிரீமியம் வந்து போயிருக்கு நம்மளுக்கு கரண்ட் வீக் எக்ஸ்பெரியில. ஓகேவா? ஸோ அதெல்லாம் நம்ம வந்து தெளிவா வந்து பார்க்கணும். ஸோ இது கரண்ட் வீக் எக்ஸ்பெரி. ஸோ இதுல நம்ம வந்து என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னா, அடிஷனலா நிறைய லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இப்ப சொன்னோம் இல்லைங்களா, நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து மார்க்கெட்டோட ஓப்பனிங்ல அதிகமான டிகே அப்படின்றது வந்து குடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? மார்க்கெட் ஓப்பனிங்ல என்ன செஞ்சாங்க, நம்மளுக்கு அதிகமான டிகே அப்படின்றது வந்து குடுத்திருந்தாங்க. ஸோ அதனால தான் நம்ம என்ன செஞ்சிருந்தோம், அடிஷனலா இந்த 2 லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணி குடுத்திருந்தோம். சரியா? என்ன லெவல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 48 அண்ட் 28 அப்படின்ற 2 லெவல் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருந்தோம், அடிஷனலா வந்து மார்க் பண்ணது. ஓகேவா? ஸோ இந்த லெவல்ஸ்ல தான் வந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, நம்மளுக்கு திரும்பவே செஞ்சிருக்கு. இது வந்து கரண்ட் வீக் எக்ஸ்பெரி. ஓகேங்களா? இது வந்து கரண்ட் வீக் எக்ஸ்பெரி. இதுல வந்து பார்க்கும்பொழுது நம்மளுக்கு 2 பேருமே என்ன செய்றாங்க, மீட் பண்றாங்க. நம்மளுக்கு எப்பவுமே மீட் பண்ற ஸ்ட்ரைக் தான் வந்து எடுப்போம். அதுதான் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து இருக்கும். சரி, அதாவது சேம் ஸ்ட்ரைக் வந்து நம்மளுக்கு மீட் பண்ணுச்சு அப்படின்னா, அதுதான் வந்து என்னதுங்க, ஏடிஎம் ஸ்ட்ரைக். ஸோ அந்த ஸ்ட்ரைக் தான் வந்து நம்ம என்ன செய்றோம், டெய்லி வந்து எடுக்கிறோம். ஸோ இதுல நம்மளுக்கு 22,800 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருந்தது. ஸோ 22,800ல நம்மளுக்கு மீட் பண்ணி நம்மளுக்கு கால் ஆப்ஷனை டாமினேட் பண்ணி என்ன செய்றாங்க, புட் ஆப்ஷன் அப்படின்றது வந்து மேல வராங்க. ஸோ மேல வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்றாங்க, S1 வரைக்கும் வந்திருக்காங்க. S1ல இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்து அகைன் நம்மளுக்கு S1 வந்து பிரேக் பண்ணி மேல போயிருக்காங்க. போயிட்டு நம்மளுக்கு 2வது ரிவர்சல் வந்திருக்கு. ஏன் இங்க இருந்து ரிவர்சல் வந்தது அப்படின்னா, கரெக்ட்டா இங்க பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் அப்படின்றது இந்த 48ல சப்போர்ட் எடுத்துட்டாங்க. 48ல சப்போர்ட் எடுத்து நம்மளுக்கு S3 வர போயிட்டு அங்கேருந்து நம்மளுக்கு 2வது ரிவர்சல். எது? கால் ஆப்ஷன். ஸோ நீங்க வந்து புட் ஆப்ஷன் மட்டும் கவனிக்கக் கூடாது. புட் ஆப்ஷனையும் கவனிக்கணும், கால் ஆப்ஷனையும் கவனிக்கணும். சரிங்களா? 2லயும் நம்மளுக்கு வந்து என்ன செய்வீங்க, ரியாக்ட் வந்து ஆகும் இந்த லெவல்ஸ். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து 2 பிரீமியத்தையும் ஒரே சார்ட்ல போட்டு நம்ம என்ன செய்றோம், பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ரிவர்சல் ஆகுது. ஸோ அங்கேருந்து ரிவர்சல் ஆகும்பொழுது தான் நம்மளுக்கு என்ன செய்றாங்க, புட் ஆப்ஷன் அப்படின்றது இந்த S2ல இருந்து எங்க வரைக்கும் போயிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மிட் லெவல் வரைக்கும் போயிருக்கிறாங்க. சரிங்களா? மிட் லெவல் வரைக்கும் போயிருக்கிறாங்க. இவங்க மிட் லெவல்ல போய் டச் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, கால் ஆப்ஷன் அப்படின்றது இந்த 28 அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த 28 லெவலுக்கு வந்ததுமே நமக்கு இந்த 28 லெவல கீழ வந்து உடைக்க முடியல. எதுக்கு? கால் ஆப்ஷனுக்கு. சரிங்களா? கால் ஆப்ஷனுக்கு இந்த 28 லெவலுக்கு கீழ வந்து வர முடியல. ஸோ அங்கேருந்து என்ன பண்றாங்க, ரிவர்சல் அப்படின்றது குடுக்குறாங்க. 2வது நம்மளுக்கு வந்து மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது. அகைன் நம்மளுக்கு வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா, மீட் பண்ணிட்டு புட் ஆப்ஷன் வந்து ரிவர்சல் ஆறாங்க. கால் ஆப்ஷன் வந்து என்ன செய்றாங்க, கீழ வராங்க. கீழ எங்க வரைக்கும் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 48 அப்படின்ற லெவல் வரைக்கும் தான் வந்திருக்காங்க. அதுக்கு கீழ போகல. அகைன் நம்மளுக்கு அதுல ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து வந்தது. ஸோ 2வது மீட் பண்ணி நம்மளுக்கு டாமினேட் பண்ணி என்ன செஞ்சுட்டாங்க, கால் ஆப்ஷன் அப்படின்றது மேல வந்துட்டாங்க. சரி, கால் ஆப்ஷன் அப்படின்றது மேல வந்ததுமே நம்மளுக்கு என்ன செய்யுது, நல்ல ஒரு பெரிய மூவ்மெண்டம் வந்து கிடைச்சது. நம்மளுக்கு எங்க வரைக்கும் போயிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, R1 வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நம்மளுக்கு வந்து போயிருக்கிறாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும், 28 டூ நம்மளுக்கு 251 அப்படின்ற லெவல் வரைக்கும் என்ன செஞ்சிருக்கு, இன்னைக்கு வந்து கால் ஆப்ஷன் அப்படின்றது வந்து பயணம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் நீங்க வந்து தெளிவா அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, பிரீமியத்துல நிறைய ஐடியா வந்து கிடைக்கும் அப்படின்றத நான் ஆல்ரெடி ரெகுலரா சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இத வந்து நீங்க நல்லா பாருங்க. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது மட்டும் தான் இருக்குமா அப்படின்னு கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து இன்னொரு ஸ்ட்ரைக் மீட்டிங் ஆயிருக்கும். சரியா? இந்த இடத்துல வந்து இன்னொரு ஸ்ட்ரைக் வந்து மீட்டிங் ஆயிருக்கும். ஸோ அந்த இத நான் சொல்லல. ஆல்ரெடி நான் வந்து தெளிவா வந்து சொல்லியிருக்கேன். எப்படிலாம் வந்து மீட்டிங் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இதுல எந்த ஸ்ட்ரைக் மீட்டிங் ஆச்சு அப்படின்றத யாராவது பார்த்திருந்தீங்க அப்படின்னா, கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. சரியா? இந்த கால் ஆப்ஷனோட எந்த ஸ்ட்ரைக் நம்மளுக்கு இங்க மீட்டிங் ஆயி நம்மளுக்கு ரிவர்சல் ஆயிருக்கு அப்படின்றத என்ன செய்யுங்க, கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இத எடுத்திருந்தோம். தென் நம்ம கரண்ட் வீக் எக்ஸ்பைரில என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, கரண்ட் வீக் எக்ஸ்பைரிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சேம் ஸ்ட்ரைக் தான் எடுத்திருந்தோம். 22,800 தான் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது நடந்தது. மீட்டிங் நடந்துட்டு நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு எதுல சப்போர்ட் எடுத்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 327 அப்படின்ற இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு, அதான் நம்மளுக்கு மீட் பண்ணாங்க கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷனும். புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன் மீட் பண்ணிட்டு நம்மளுக்கு 2வது என்ன செஞ்சுட்டாங்க, புட் ஆப்ஷன் வந்து கீழ வந்துட்டாங்க. கீழ நம்மளுக்கு இந்த 327 அப்படின்ற லெவல் நம்ம மார்க் பண்ணி குடுத்திருந்தோம். அந்த லெவலுக்கு கீழ வந்து வரல. அங்கேருந்து நமக்கு சப்போர்ட் எடுத்து 2வது மேல போனவங்க தான் எங்க வரைக்கும் போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் மிட் லெவல் வரைக்கும் தான் போயிருக்காங்க. அதே மாரி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து வந்தது வந்து R2 வர சாரி S2 வரைக்கும் வந்தாங்க. சரிங்களா? S2க்கு கீழ வந்து நம்மளுக்கு நடைபெறல. S2லேருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ரிவர்சல் அப்படின்றது குடுத்துட்டு நம்மளுக்கு 2வது மீட் பண்றாங்க. மீட் பண்ணிட்டு ரிவர்சல் குடுக்குறாங்க. அகைன் நம்மளுக்கு மீட் பண்ணி நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, டாமினேட் பண்ணி இவங்களும் R1 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, போயிருக்காங்க. சரியா? ஸோ இதே மாரி தான் நீங்க 2 பிரீமியத்தையுமே வந்து பார்க்கலாம். அதாவது நம்மளுக்கு கரண்ட் வீக் பிரீமியம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் பிரீமியம் வந்து பார்க்கலாம். 2மே வந்து ஒரே மாரி தான் வந்து இருக்கும் மேக்ஸிமம். ஓகேங்களா? ஆனா நம்மளுக்கு பிரைஸ் வந்து டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். ஓகே.
ஓகே, நம்மளுக்கு நாளைக்குள்ள லெவல்ஸ் எடுக்கிறதுக்காக ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன அப்படின்றது நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இதுல ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னா 22,950 அப்படின்றது தான் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா இருக்குது. நம்மளுக்கு எப்படி இதை பார்ப்போம் அப்படின்னா, நம்மளுக்கு பிரீமியத்தோட டிஃபரன்ஸ் ஓகேங்களா. அதாவது நம்மளுக்கு கால் ஆப்ஷனோட பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா 316, புட் ஆப்ஷனோட பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா 331 அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ இதோட டிஃபரன்ஸ் வந்து எதுல ரொம்ப கம்மியா இருக்கோ ஸோ அதை தான் நம்ம என்ன செய்வோம், ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக வந்து எடுப்போம். அதுல வந்து நம்மளுக்கு எது கிடைச்சிருக்கு அப்படின்னா 22,950 அப்படின்றது வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக எடுத்துட்டு நம்ம வந்து இதுல பேஸ் பண்ணி நம்ம லெவல் எடுக்கும் பொழுது வருது அப்படின்றத பார்த்துருவோம். நம்மளுக்கு சிந்தடிக் ஃபீச்சர் லெவலில் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 22,935 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி R1 23,265 அப்படின்ற லெவலும், R2 23,316 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்கு. சரியா? ஸோ அதே மாதிரி S1 22,619, S2 22,559 அப்படின்ற லெவல்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதுல எப்பவுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, R1க்கு கீழேயோ S1க்கு மேலேயோ S1க்கு கீழேயோ R1க்கு மேலேயோ நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் வந்து மாறும். ஸோ அந்த லெவல்ஸை நம்மளோட டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ இதெல்லாம் பிரீமியத்தில் என்ன லெவல்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ பிரீமியத்தை பொறுத்தவரை நம்ம அந்த ஸ்ட்ரைக் தான் எடுத்திருக்கோம். இந்த ஸ்ட்ரைக் நம்மளுக்கு முக்கியம் கிடையாதுங்க, இந்த லெவல்ஸ் மட்டும் தான் முக்கியம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் எங்க வேணாலும் ஓப்பன் ஆகலாம், நம்மளுக்கு எங்க ஓப்பன் ஆனாலுமே நம்மளுக்கு என்ன செய்ய போறோங்க, இதே லெவல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண போறோம். பட் நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ் மட்டும் என்ன செய்வோம், மாத்திடுவோம். சரியா? நம்மளுக்கு நியர்பை எங்க ஏடிஎம் ஸ்ட்ரைக் இருக்கோ அந்த ஸ்ட்ரைக் நம்ம எடுத்துக்கலாம். பட் ஆனா நம்மளுக்கு லெவல்ஸ் வந்து மாறாது, இதே லெவல்ஸ் தான் வந்து என்ன செய்யும், எல்லா ஏடிஎம் ஸ்ட்ரைக்குக்கும் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஓகே, ஸோ இதுல நம்மளுக்கு மிட் லெவல்ல என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 323 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. R1 374 அப்படின்ற லெவலும், R2 467 அப்படின்ற லெவலும், R3 561 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்கு. சரியா? அதே மாதிரி S1 வந்து பாத்தீங்கன்னா 278, S2 208, S3 139 அப்படின்ற லெவல் வந்து என்ன செஞ்சிருக்கீங்க, நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த லெவல்ஸ் வந்து மாறாது. ஓகேங்களா? நம்ம சொல்றது தான், இந்த லெவல்ஸ் வந்து என்ன செய்யாது, மாற போறது கிடையாது. நம்மளுக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலுமே நம்மளுக்கு நியர்பை ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல வந்து என்ன செய்ய போறோம், இந்த லெவல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? சரி, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.